ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அது நல்ல விஷயம். பட் இந்த 5 மிஸ்டேக்கை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த எஸ்ஐபியோட கோல் என்ன? 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ சேமிக்கணும்? இந்த மாதிரி ஒரு கோலை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். அண்ட் அந்த கோலுக்கு என்ன பர்பஸ் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை பாஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பீரியட் டு இன்வெஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு எல்லா யூனிட்ஸும் கொஞ்சம் கம்மியான விலையில் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்கு உங்களோட ப்ராஃபிட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, லாங் டேர்முக்கு நீங்கள் பார்க்குறீங்க. தேர்ட் உங்களோட பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி ஃப்யூச்சரில் எனக்கு அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா ஒரு சில ஃபண்டு பாஸ்ட் இயர்ஸில் நல்லா பண்ணியிருக்கும், கரண்ட் அண்ட் அப்கமிங் இயர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சிக்காக ஃபண்ட் மேனேஜர் எப்படி அதோட கேட்டகரிஸ் என்ன கேட்டகரிஸில் வருது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் என்றைக்குமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவையும் எக்ஸிட் லோடையும் இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த 2 கேட்டகரிக்கும் நிறையவே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் எக்ஸிட் லோடும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சர்டன் அமௌண்ட் இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து நீங்கள் சிப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஆனுவலாக ரிவ்யூ பண்ணுங்கள். ஏன்னா ரிவ்யூ பண்ணும்போது தான் எந்த ஃபண்டு நல்லா பண்ணியிருக்கு, எந்த ஃபண்டு சுமாராக பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி சுமாராக பண்ண ஃபண்டை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி இல்லை ஒரு ப்ராப்பரான ஃபண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாகவும் இருக்கும், ப்ளஸ் பேலன்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ இந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்கள் இத்தனை நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாமல் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.